கீழக்கரை நகராட்சி மன்ற கவுன்சிலர்கள் அனைவரும் நகராட்சி மன்ற தலைவியின் மீது நம்பிக்கை உண்டு என்றும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் உள்ளோம் என செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி மன்ற சாதாரண கூட்டம் நகராட்சி மன்ற கூட்ட அரங்கில் நகர்மன்ற தலைவர் செஹானாஸ் ஆபிதா, துணைத் தலைவர் ஹமீது சுல்தான் தலைமையிலும் நகராட்சி கமிஷனர் கிருஷ்ணவேணி, சுகாதார அலுவலர் பரக்கத்துல்லா முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நகர்மன்ற கூட்டத்தில் 21 நகர்மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்கள் வார்டுகளில் உள்ள சில குறைபாடுகளை எடுத்துக் கூறினார்கள். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர் முயற்சியில் கீழக்கரை நகர்மன்றத்திற்கு தமிழக அரசின் நிதியை வாங்கி கொடுத்ததற்கு அனைத்து உறுப்பினர்களும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் அனைத்து சமுதாய கூட்டமைப்பினை சேர்ந்த 20வது வார்டு கவுன்சிலர் ஷேக் ஹுசைன் திடீரென்று கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார். இதற்கு மற்ற 21 கவுன்சிலர்களும் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தனர். நகர்மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் கீழக்கரை நகர்மன்றத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் கவுன்சிலர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம். நகரமன்ற தலைவர் செஹானாஸ் ஆபிதா மீதும் துணைத் தலைவர் ஹமீது சுல்தான் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று கவுன்சிலர்கள் கூறினார்கள். மக்களை பாதுகாக்க போராட்ட களத்திற்கு தயார்படுத்தும் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த முகவரி மாவட்டத்தில் எண்ணற்ற திட்டங்களை போன நாடாளுமன்ற ஆட்சியில் செய்து மீண்டும் இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் என் சார்பிலும் என் யாரு மக்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைலிருந்து நம்ம அருள்சாலை பள்ளியிலிருந்து ஒரு புதிய கழிவுநீர் திட்டம் நம்ம செயல்படுத்தணும். அதுக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு அமௌண்ட் தந்தாப்புல அது பற்றாக்குறையில் இருக்கு. மீண்டும் டைல அது இருக்கணும். நம்ம பீடி இருக்கிற பிறகு அந்த பள்ளி எவ்வளவு சீக்கிரம் வருமோ அந்த மக்களுக்கு இந்த கழிவுநீரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு கமிஷனர் டைலுக்கு நீங்க முயற்சி மேற்கொள்ளணும். அடுத்த டெவலப்மெண்ட் ஏரியாவுக்கு ஃபேர் பிளாக் வந்துருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போறாங்க. என் வாரிலையும் வந்திருக்கு. ஒரு 6-7 சந்தில இருக்கு. இருட்டு நைட்டு ஒரு 6 மணி ஆனது ரொம்ப அறிய போறாங்க. ரொம்ப இருட்டுல ரொம்ப இதா இருக்கு. நாய் வேற அதிகமா இருக்கிறதுனால 13ஆம் தேதி எங்களுக்கு கோவில் விசேஷமா இருக்குது. அதை கொஞ்சம் உள்ளாக்க எடுத்து வைக்க சொல்லியிருந்தார். அது ஒண்ணு. அப்புறம் சார் குப்பைக்கு சார் பாடியனை எப்போ பார்த்தாலும் லீவ் எடுக்கிறாங்க என் வார்டில். அதை கொஞ்சம் பார்த்து என்னன்னு பார்த்துட சொல்லுங்க. அப்புறம் நம்ம நகர்மன்றம் 6 மாதம் தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு போர்டு அமைக்க சொல்லுங்க. மெயினாக போர்டு வைக்க சொல்லுங்க. ஏன்னா எல்லா போர்டும் இருக்கு. நம்ம சரி பண்ணிங்க. அப்புறம் இந்த கடற்கரையில் நம்ம லைட்டு போட்டுருவோம். அது ஃபுல்லாக போடலாம். இந்த டேனிங்ல இருந்து கடற்கரை டேனிங் ஃபுல்லாக போடலாம். அதுக்குள்ள அது 11 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். அது ஏன்னா 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் அதிகமாக எல்லாம் போலீஸ் எல்லாம் செய்கிறாங்க. அதனால் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும் மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க. அது கொஞ்சம் சரி பண்ண. அப்புறம் வரி ரொம்ப பெண்டிங் இருக்கு. அது கொஞ்சம் நாங்கள் பேர் மாற்றுறதுக்கு பொது வழி போதுனா ரொம்ப ஆறு இல்லாமல் ரொம்ப அது கொஞ்சம் சரி அப்புறம் அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக நமது ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாசமிகு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு இந்த நகரமன்றத்தின் வாயிலாகவும் என்னுடைய வார்டு மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அந்த நகரமன்றத்துல இந்த பொருள் சப்ஜெக்ட்ல பொருள் 14. அதுல ப்ளீச்சிங் பவுடர் கிருமி நாசினி இது வச்சிருக்கீங்க. இப்ப இது இந்த இதெல்லாம் 20 டன்னு 5 டன்னு இதெல்லாம் இறக்கி எங்க வைக்கிறீங்க? இடம் எங்க இருக்கு? 20 டன் வைக்கிறதுக்கு இடம் எங்க இருக்கு? ஆமா
பத்திரியா வைக்கிறியா? அங்கே தான் ஸ்டாக் வைக்கிறியா? ஸ்டாக் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறியா? ஸ்டாக் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பார்க்கலாம். இப்போ எடுக்க கொடுங்க பார்ப்போம். முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை. இப்போ வந்து அதாவது ப்ளீச்சிங் பவுடர் வந்து முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. நான் 2 டெத்து ஒரு வீட்டுக்கு வந்து அது ப்ளீச்சிங் பவுடர் போகிறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது ப்ளீச்சிங் பவுடர் இல்லைங்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து ஏற்படுத்துறீங்க? இனிமேல் இந்த மாதிரி நண்டெல்லாம் வெளிப்படைத்தன்மையான நடக்கும். பினாமிகள் வந்து எடுத்துக்கிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க இதுல ஏஸ் வச்சுக்கிட்டு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பினாமிகள் எடுக்கக்கூடாது. பொறுப்புல உள்ளவங்க பினாமியை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கடைசியில் பொருள் இல்லை, என்ன பண்றது? இல்லை, அந்த இது வந்து ஒரு டெத்து வீட்டுக்கு 2 இடத்துக்கு சொல்லும் போது ப்ளீச்சிங் பவுடர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே டெத்து வீட்டுக்கு போகும்போது திருப்பி அவங்களுமே கேட்டாங்க, என்ன தம்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. அதுக்கப்புறம் கேட்கும்போது இல்லை, வருங்காலங்களில் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ அது டெண்டர் முடிஞ்சு உங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து மன்ற தலைவருடைய முன்னனுமதி பெற்று நீங்கள் வந்து வைக்கிறீங்க. ஒரு 200 கிலோ 300 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த டெண்டர் வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்ஷால்லாம் வருங்காலத்தில் செய்யுங்க. இப்போ வந்து அடுத்தபடியாக வந்து நம்ம நகராட்சிக்கு உட்பட்ட ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்துட்டு இது டெண்டர் வந்து முடிஞ்சு ரொம்ப காலமாகிடுச்சு. இப்போ அது வந்து டெண்டர் முடிஞ்சு அதிகமாகி 2-3 தடவை 4-5 தடவை நீங்கள் வந்து டெண்டர் விட்டு அந்த இதை வந்து எடுக்கலை. டெண்டர் அதுக்கு டெண்டர் எடுக்காமல் இருக்கும்போது நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அது கூடுதலாக இருக்குன்னு சார் கேட்டுக்கோ. குறைச்சி வைக்க சொல்கிறாங்க, குறைச்சி வைக்க முடியாது சார். 1000 ரூபா இருக்குதுன்னா கூடுதலாக வைக்க முடியும். டெண்டர் யாரும் எடுக்க வரல, 2 தடவை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நான் வர முன்னாடியே கொடுத்துருக்காங்க. வைக்கலே இப்போ நடவடிக்கை எடுக்கணும். டெண்டர் முடிஞ்சுட்டா அடுத்து என்னன்னா நகரமன்றத்தில் போர்டு வரும்போது அவங்கள்ட்ட இந்த மாதிரி வச்சங்கிறத பார்வைக்கு வச்சு நீங்க அதை வந்து குறைக்கலாமா, என்ன பண்ணலாம்னு மறு ஆய்வு செய்யணுமா? நீங்க ஏன் இதுவரை நீங்க செய்யல? சரி, அது போக ரைட்டு. இப்ப அந்த இதை வந்து வசூல் பண்றது யார் வசூல் பண்றா? அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இதை யார் வசூல் பண்றா? மேஸ்திரி வந்து நீங்க வந்து மண்டல அது நீங்க வந்து போடணும். ஆரை இல்லாதனால அவங்க மேஸ்திரியை போட்டுருக்காங்க போல. இனிமே வர நோட்டீஸ் கொடுத்தது அடுத்தது குறைக்க முடியாது போல. யாருக்குமே யாருக்கும் அதிகாரியும் குறைக்க முடியாது. 5% GHPH இருக்குது. இதுக்கு வந்து பிஹெச் வந்து திறப்பு விழா வச்சு முடிஞ்சிச்சு. இது வந்து பிஹெச்சுக்குள்ள விஷயம் வந்து மக்களுடைய கேள்வி வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஊருக்கு பிஹெச்சுடைய நிலவரம் என்ன மேடம்? பிரச்சனையா அப்படி இருக்கு. இதுவரை இந்த கடந்த 4 ஆண்டு காலத்துல எதையுமே நம்ம வந்து ஒரு முழுமையா நிறைவேற்றுற மாதிரிங்கிற மாதிரியே தெரியலையே. இது ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கு. அது போக வந்து கீழக்கல்ல வந்து பிரதான சாலை வந்துகிட்டு இங்க இருந்து மெயின் ரோட்ல இருக்கு. பைத்துல் மாலுக்கு எதிர்த்தாப்புல வந்து அந்த காவா வந்து ஓப்பனாக உடஞ்சே கிடக்குது. அதுக்கு எந்த தீர்வும் இதுவரை எடுக்கல. ஆமா, ஆணையாளர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் சக உறுப்பினர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இப்போதைய கூட்டம் நம்முடைய பதவி காலத்தின் இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டது. உண்மைதானது? இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு. உண்மைதானே? 4 வருஷம் முடிச்சு. இது வந்து கடைசி கூட்டமா கூட இருக்கலாம். இந்த தருணத்துல நான் சில விஷயங்களை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள 21 பொருள்களை முழுமையாக ஏற்றிக்கிறேன். என்ன காரணம்னா இதுல சில விஷயங்கள் வந்து ஏபிசி சென்டரு, பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் அந்த நடைமுறைக்கு வரல. அதுல பொது நிதியில எடுத்து நீங்க பண்ணாலும் ஊரின் முன்னேற்றத்தை கருத்துல கொண்டும் மக்கள் நலனில் அக்கறையிலையும் அதை நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். இதுல சில கருத்துக்கள் உடன்பாடு இல்லாட்டாலும் நான் ஏத்துக்கிற ஊரும் முன்னேறும் இறைவன்கிட்ட பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போல நம்ம ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா
முத்துராமலிங்கம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மக்களின் நம்பிக்கைக்குரிய வகையில் சிறப்பாக பணியாற்ற வாழ்த்துகிறேன். இந்த பதவி காலத்துல என்னுடைய 20வது வார்டு பிரச்சனை மட்டும் இந்த பதவி காலத்துல நான் என்னுடைய 20வது வார்டு பிரச்சனை மட்டும் பேசுனதில்லை. எப்பவுமே ஊர் நலன் சார்ந்து ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை பத்தி தான் நான் பேசுவேன். இதுல சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனா ஊர் நலன் ஒன்று எனக்கு முக்கியமான நிலையில நான் முழு மன திருப்தியோட மகிழ்வடைகிறேன். அதுபோக ஜனநாயகத்துல பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பல மக்களின் நலனில் நடைபெறும் விவாதங்கள்ல சில நேரங்கள்ல கருத்து மோதல்கள் ஏற்படலாம். என்னுடைய பேச்சுக்களிடையே செயல்களிடையே ஏதேனும் மனம் கஷ்டப்படும் வகையில் நடந்திருந்தால் அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை இங்கே திரு கமிஷனர், அரசு அலுவலர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நம்பி பொறுப்பாளங்க இந்த 20வது மக்களுக்கு இந்த தருணத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எதிர்த்தவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கீழக்கரை சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் என்னை ஒரு பொறுப்புள்ள பொது பணியாளராக உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றுகிறார்கள். பதவிகள் மாறலாம், மக்களின் அன்பும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கும். அந்த நம்பிக்கையை என்றும் மதித்து பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என்பதை இந்த அவையில் உறுதிப்படக்கூடியது. எல்லாம் வல்ல இறைவன் நமது கீழக்கரை நகருக்கு வளம், வளர்ச்சி, நல்லிணம் மற்றும் ஒற்றுமை அருள வேண்டும் என்று இந்த தருணத்தில் பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்ம லைட்டு கேட்டிருந்தேன், 60 லைட்டு 30 போர்டு கேட்டிருந்தேன். சரியா? 60 அது இல்லாம அந்த இடத்துல வைக்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும். உங்க வார்டுல ஒரு போன் வேலை செய்ய மாட்டேங்குது. இல்ல, அது இடத்துல வச்சிருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு போல் மூன்றதுக்கு 6 மாசமா நாங்க லேட் பண்ணி ஒரு போல நாங்க ஓடி இருக்கிறோம். இது 5வது சந்தல எப்பவுமே ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசுறாங்க. அவங்களோட போராட்டம் தான் இது. இன்னைக்கு காலையோட நாளைக்கு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி அப்ப நீங்க அந்த கவுன்சிலர் சொல்லாம சரி. அப்புறம் நமக்கு வந்து இந்த தண்ணி லைன் வந்து நம்ம கழிவு நீருக்கு வந்துகிட்டு அண்ணன் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனுடைய சட்டமன்ற அது நம்ம கொஞ்சம் சரி பண்ணுவோம். சரி. ஆச்சு எல்லாரும் நாளைக்கு ஆச்சு. எல்லாரும் 21 கவுன்சிலரும் ஒருத்தர் தான் சார் ஒற்றுமையுடன் செயல்பட்டோம். இன்னும் நமக்கு பதவி காலம் வந்து 8 மாசம் நியமன கவுன்சிலர் 22 சபைகளியாக சமூக நியமன கவுன்சிலர் அவர்கள்ட்ட சரியா 22 பேர் சேர்ந்து நம்ம நல்லா சிறப்பாக இது பண்ணலாம். நமக்காண்டி போய் மக்காவோட போய் காக்கா துவா செஞ்சுட்டு வந்து காக்காக்கு நேரத்துல வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். நம்ம கவுன்சிலர்களே நம்மளுடைய இஸ்லாமியோடைய புனித தலமான அஜிக்கு போயிட்டு வந்து காக்கா நமக்கான துவா செஞ்சிருக்கேன். அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி சேக்கு சாகா சொன்னது எனக்கு சின்ன வருத்தமா இருக்கு. இது கடைசி கூட்டம். ஏன்னா கடைசி கூட்டத்துல தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா மற்றவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நம்மளுடைய ஏதாவது தவறுதலா பேசியிருந்தா மனம் ஒண்ணுவோம். அது காக்கா வந்து என்னன்னு தெரியல, ஜோசி பஸ் அப்படின்னு தெரியல. இது கடைசி கூட்டம் காக்கா இன்சாலாம் இன்னும் 8 மாசம் நம்ம இருப்பாங்க. கடைசி கூட்டமா இல்லாட்ட நிச்சயமா இது என்னோட கடைசி கூட்டமா இருக்கு. அப்படின்னா இப்ப காக்கா ஏதோ முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அதனால வந்து இன்னும் இருக்கிற 8 மாதத்துல ஊருக்கு நல்ல விஷயங்களை நம்ம எல்லாரும் இணைந்து செயல்பட்டு நிறைய வேலைகள்லாம் செயல்படுற மாதிரி இல்லையே. நல்லது பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குது. ஏவாள்ல பாக்குறாங்க, ஓவாள்ல பாக்குறாங்க. நீங்க மொத்தத்தில் எல்லாரும் ஒற்றுமையோட சேர்ந்து நல்லது பண்றதுக்கு நம்ம மொத்தமா இருக்கிறோம். சேர்மன் சொல்ற மாதிரி பண்ணாலும் ஒண்ணு பண்ண அவங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள். அவங்க மேல நம்பிக்கை இழந்ததுனால என்ன சொல்றாங்க, வேலை நடக்குது. அவ்வளவுதான். ஆராய்ச்சி உரிமையில தான் பாக்குறாங்க. அவங்கள்ட்ட தான் கோரிக்கை வைக்கிறோம். அவங்க தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்னைக்கு வந்து
நகர்மன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது. கூட்ட இறுதியில் 20வது நகர்மன்ற உறுப்பினர் சகோதரர் காக்கா ஷேக் ஹுசேன் காக்கா வந்து ஒரு கருத்துக்களை பதிவிட்டாங்க. என்னென்னா, இந்த கூட்டம் தான் கடைசியாக இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் அதற்கு சொன்னோம், 8 மாத காலம் என்ன இந்த கூட்டம் தான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்னார்கள், இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக எழுந்து செல்லும்போது எனக்கு சேர்மன் மேல் அதிருப்தி உள்ளது, அவர்கள் செயல்பாடுகள் மேல் அதிருப்தி உள்ளது என்று சொல்லிவிட்டு எனக்கு சேர்மன் மேல் இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்தது போல் எந்திரிச்சு வெளிநடப்பு செய்தார்கள். அதற்கு நாங்கள் இங்கே 22 கவுன்சிலர்கள் கூடியிருந்தோம். அதில் 21 கவுன்சிலர்கள் எல்லாம் ஒற்றை கருத்தாக நாங்கள் எல்லாம் இணைந்துதான் செயல்படுகிறோம், எங்களிடம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், இந்த நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, எஸ்டிபிஐ, சுயேட்சை வேட்பாளர், மாமக அனைவரும் இந்த நகர்மன்ற கூட்டத்திலே உறுப்பினராக ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன கருத்துகளுக்கு நாங்கள் எல்லாரும் மாற்று கருத்தாக நாங்கள் ஒற்றுமையாக தான் செயல்படுகிறோம் என்று இந்த நகர்மன்றத்திற்கு ஒவ்வொருவராக பேட்டியளித்திருக்கிறோம். அவர் சொன்ன கருத்தை நாங்கள் எல்லோரும் நிராகரிக்கிறோம் என்ற கருத்துக்களை தாங்களிடம் பத்திரிகையாளர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நம்ம இந்த 4.5 வருஷ காலத்தில் நம்ம சங்கரசப்தா அவங்க சேர்மன் ஆனதுலேருந்து இந்த கீழக்கரை நகரத்துள்ள எவ்வளவு வேலைகள், அதிகமான வேலைகள் அதிகமாக நடந்திருக்கு. எல்லா வார்டுக்கும் பாகுபாடு இல்லாமல் பார்த்துருக்காங்க. அதாவது 20வது வார்டு கவுன்சிலர் சொன்னது நம்பிக்கை இல்லை, சேர்மன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தவறான கருத்து. இதை நான் முற்றிலும் எதிர்க்கிறோம். அதே போல் எங்கள் வார்டுலேயும் சேர்மன் நல்ல பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா 30 வருஷமும் ஒரு கிணறு வந்து இதாகாமல் இருந்துச்சு. அது சேர்மனோட சொந்த செலவில் வந்து எங்களை தூர்வாரப்பட்டிருக்கிறாங்க. அதனால சேர்மனை இதை பேசினதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்கள் 21 பேரும் ஒய் சேர்மன் அதே போல ஏதாச்சும் ஒன்றுனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதனால சேர்மன் ஒய் சேர்மன் நாங்கள் எல்லாரும் 20 பேர் ஒற்றுமையாக தான் நாங்கள் செயல்பட்டோம். கீழக்கரையை பொறுத்தவரை செயல் திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சி பல எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. அந்த எண்ணற்ற திட்டங்கள் செயல்வாக்க தான் இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறத இல்லைன்னா இல்லை, அதுக்காண்டி ஒட்டுமொத்த இதுல வந்து இது பண்றதுல வந்து அது ஏற்படுதல்ல. இனியும் வர்ற இன்னும் ஒரு 8 மாசம் இருக்குது. அந்த 8 மாசத்துல இருக்கிற இதை வந்து அவங்க சரி பண்ணுவாங்க. ஆட்சி மாற்றம் இருக்குது. அந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த திட்டத்தை கிடப்பில போடாம அதுக்குண்டான உரிய நிதிகளை வந்து வழங்கி இந்த கீழக்கரையை முன்னுதாரணமான கீழக்கரையை கொண்டு வரதுக்கு இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்றோம். ஏன்னா ஆட்சி மாற்றம்னா அது முடக்கிடக்கூடாது. இந்த திராவிட மாடல் திட்டங்கிறது ஒவ்வொரு திட்டங்களும் மணியான திட்டங்கள். அந்த திட்டங்களை ஃபுல்லா அவங்க வந்து இப்போ பொறுப்பேற்றுக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கு உரிய நிதிகளை வழங்கி அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேணும். பெண்டிங் போட்டுறாம அது வந்து அரசியல் வேணாம மக்கள் நலன் பாதிச்சிடக்கூடாது. மக்கள் நலன் பாதிக்காம அது ஃபுல்லா எல்லா திட்டங்களையும் இது பண்ணி இருக்கிற ஒரு 6 மாசமோ 8 மாசமோ இந்த ஆட்சியாளர்கள் நினைத்தால் கலைக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக நாங்கள் எந்த எல்லா திட்டங்கள் எல்லாம் கீழக்கரைக்கு கொண்டு வந்திருக்காங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்னுடைய வார்டை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய வார்டுகள்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு. இன்னைக்கு கூட பணியை தொடங்கி இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு திட்டம் தான், அதை நான் பொது நிதியில வைக்க சொல்லிக்கிறேன். அப்படி இல்லைன்னா திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ராமநாதபுரம் எம்எல்ஏ அவங்கள்ட்ட மூலமாக செஞ்சு தரதா சேர்மன் சொல்லிக்கிறாங்க, வைஸ் சேர்மன் சொல்லிக்கிறாங்க. கண்டிச்சு செஞ்சு தரவான்னு நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையா தான் செயல்படுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 22 பேர் வந்து சாதி மதத்தை எல்லாம் கடந்து உருதாய் பிள்ளை மாதிரி இந்த ஊருக்கு உழைக்கிறதுக்காக மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க. இதுவரையும் சரி, இனி வரும் காலங்களிலும் சரி மக்கள் எங்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முழு நம்பிக்கையில் வரும் மக்களை சந்திப்போம். மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவங்களை வீடுன்னு சொல்கிறத விட அதிகமாக கீழக்கரை நகருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பல திட்டங்களை வந்து திராவிட மாடல் அரசு இருக்க போது செஞ்சு காமிச்சிருக்கோம். அது வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து என்ன முடிவடையாமல் இருக்குது. அதை இந்த 6 மாத காலத்தில் நாங்கள் வந்து முடிச்சிடுவோம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நாங்கள் 21 பேரும் ஒற்றுமை தான் காரணம். இந்த வேறு ஒரு வார்த்தைக்கு வந்து சேர்மன் மீது இல்லை, வைஸ் சேர்மன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் அது வந்து அவருடைய ஒரு இதனால வந்து சொல்லிட்டு வரக்கூடிய, ஆனால் அவங்க சொன்னவங்களுக்கும் தெரியும் எல்லாருமே மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னவங்களுக்கும் தெரியும். அதனால வந்து மீண்டும் வந்து இந்த மக்களை 6 மாதம் கழிச்சு
மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் இதில் பெரும்பாலான நபர்கள் நிற்பாங்க, மக்கள் மீண்டும் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், ஒற்றுமையாக வந்து செயல்பட்டுருக்கோன்றதை வந்து மக்கள் மீண்டும் அதாவது இந்த 22 வார்டு கவுன்சிலர்கள் வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் வந்து கால் பிடிச்சி யாருக்கிட்டுமே இல்லை. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், அதை நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அடுத்த கூட்டத்திலையும் சரி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்து அமர்ந்து மக்கள் பணி செய்வோங்கிற அந்த நான் உறுதியாக சொல்லிக்கிறோம். இப்போ 21 வார்டில் இது வரைக்கும் நாங்கள் 4.5 வருஷமாச்சு. நாங்கள் எங்களால் என்ன முடியுமோ அடிப்படை வசதி, மக்களுக்குள்ள அடிப்படை வசதி எங்களால் முடிஞ்ச வசதி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். பைப்லைன் ஆகட்டும், ஒரு ரோடு போடுறதாகட்டும், ஒரு லைட்டு போடுறதாகட்டும், எங்களால் முடிஞ்சு நாங்கள் செஞ்சு கொடுத்து இருக்கணும். நான் வந்து எதிர்கட்சி இவங்க சுயேட்சை அப்படிலாம் நான் பார்த்ததும் கிடையாது. நானும் சரி வைஸ் சேர்மனும் சரி 2 பேரும் இணைஞ்சு தான் பேசி எதாக இருந்தாலும் 21 வார்டுக்கு எந்த வார்டாக இருந்தாலும் சரி வார்டாக இருந்தாலும் சரி செஞ்சுட்டு இருக்கோம். இருக்குது, நான் வந்து அதுக்காக நான் குறைகள் வந்து இல்லைன்னு சொல்லலை. வார்டிலையும் சரி மொத்தம் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அதாவது ரோடு போடாமல் இருக்கலாம், வாறுகால் மூடி இல்லாமல் இருக்கலாம். அதுக்குண்டான முயற்சி எடுத்து கண்டிப்பாக நான் 6 மாதங்களில் நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு தருவது நான் இந்த மக்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஃபண்டில் வந்து ஒயிட் சேர்மன் உங்கள் ஏரியாவுக்கு என்ன வேணும் எது வேணும் கேட்டு ஒயிட் சேர்மன் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கேமரா வச்சுருக்குறாங்க, போர்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். சுயேட்சையாக இருந்தாலும் எங்களுக்கும் எல்லாமே எனக்கு செஞ்சு வந்துருக்காங்க. ஒயிட் சேர்மனும் செஞ்சு வந்துருக்காங்க. வரும் காலங்களும் செய்யக்கூடிய இதை கேள்விப்பட்டார். நம்மளோட கவுன்சிலர் உள்ள வரைய இது வரைக்கும் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னோட வார்டு வந்து 99% வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு முழு காலம் திராவிட மாடல் ஆட்சியும் எங்களுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களும் முழு காரணம். நகராட்சிகள் நிறைய ஃபண்டு தந்திருக்காங்க, எம்எல்ஏ ஃபண்டுலேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒத்துழைத்த நாங்கள் 21 எல்லா கட்சியிலுமே குடும்பமாக பழகிதான் அலமதுல்லா நல்லபடியாக இதை நிறைவேற்றியிருக்கோம். தண்ணீர் பெற்ற வாடகை இன்றைக்கி வந்திருக்குன்னா அது இது அனைவருடைய சேர்மன், அண்ணன், சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன், வைஸ் சேர்மன், அதிகாரிகள் ஒத்துழைப்பு எல்லாம் இல்லாட்ட அனைவரும் ஒத்துழைப்பு இல்லாட்ட சாத்தியம் இல்லை. அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நகரமன்றம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெரும்பான்மையான நகரமன்றங்கள் தலைவர், துணைத் தலைவர் வந்து இருக்கக்கூடிய இந்த நகரமன்றம் இதில் வந்து ஏராளமான நல்ல திட்டங்களை மக்களுக்கு வந்து நல்ல சேவைகளும் செய்து தான் வந்துகிட்டு இருக்குது. அதுபோக வந்து இப்போ நம்மளுக்கு ஆட்சி மாறிடுச்சு என்பதை கருத்தில் கொண்டு நம்ம அதுக்காண்டி நம்மளுடைய வேலைகளும் நம்மளுடைய பணிகளும் வந்து துவங்கி போகணும்னு சொல்லிங்கிறத நம்ம நினைக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் இல்லை. அதனால் வந்து ஆளுங்கட்சி இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து அதிக பலம் உடையது. ஏன்னா ஆளுங்கட்சியில் இருந்து இருக்க போது வந்து சில கட்டுக்கோப்புகள், சில இதுகளுக்கு நம்ம வந்து பணிஞ்சு போகிற சூழ்நிலை வரும். மக்களுக்கு முக்கியமான திட்டங்கள் எதுவும் செயல்படவில்லை. திராவிட மாடல் அரசுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் எல்லாமே மகத்தான திட்டம். மக்களுக்கு ஒன்று விடியல் பயணம், அதாவது வந்து மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற பல, அதாவது உரிமை தொகை, இது போன்ற பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதில் எல்லா திட்டமும் அப்படியே இந்த ஆட்சி வந்து செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் குரல் கொடுப்பான் என்பதை இந்த உங்களுக்கு செய்தி வாயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒற்றுமையாக இனிமேல் வருங்காலங்களையும் ஒற்றுமையாக இருப்பதற்கு முத்துச்சாயபுரத்தில் என்ன கடிதாக இருந்தாலும் சேர்மன், துணை சேர்மன் உடனே வந்து பார்ப்பாங்க. நான் பார்க்கட்டாலும் சேர்மன், துணை சேர்மன் என்னையே திட்டுவாங்க. ஏன் நீ போய் பார்க்க மாட்டேங்கிற ஏரியான்னு சொல்லி அவங்களே நேரடியாக வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எங்கள் ஏரியா பாருங்கள், சமுதாய கூடம், குளத்தை சுத்தம் பண்ணி, குளம் எப்படி இருந்த குளம் நோய் வந்துச்சு, இப்போ அந்த குளத்தை போய் இருந்து பாருங்கள், அந்த குளத்தை சுத்தம் பண்ணி அது சீரமைக்கப்பட்டாங்க. சேர்மனோ துணை சேர்மனோ எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு தான் தராங்க. நாங்கள் இல்லாட்டாலும் அவங்க போய் ஏரியா பார்க்குறாங்க, அவங்க ஏரியா பார்த்து அவங்களே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. எங்களோட எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு திட்டத்தை செய்வாங்க. ஏன் கவுன்சிலர் வந்து என்ன சீரியஸ் நீங்கள் போய் பார்க்கணும், ஏன் பார்க்க மாட்டேங்கிறன்னு சொல்லி அவங்க நேரடியாக போயிடுறாங்க ஏரியாவுக்கு. அவங்க மேலே எந்த இதுவுமே இல்லை. சேர்மன், துணை சேர்மன் ஒரு சேர்மன், வைஸ் சேர்மன் உண்மையாக நல்ல ஒரு திறமைசாலி, எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது குறையும் நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு சில சொல்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிருப்தி வைக்கிறவங்க தான் பேசுவாங்க. இந்த எலெக்ஷனில் தோற்றவங்க இவங்க தான் அவங்க அதிருப்தியில் தான் ஒரு மாய்ப்பின்மை உருவாக்கி நிற்கிறாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை. ஆனால் ஊருக்கு நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மக்களுக்கு தெரியதான் செய்யாது. அதே மாதிரி அதிகாரம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம். இதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தோ எந்த ஒரு பாகுபாடும் எதுவும் கிடையாது. அனைவரும் இந்த நகரமன்ற முடிவுகளை ஒன்றா சேர்ந்து ஒன்றா செய்யப்படுவோம்.
எந்த குறையும் இல்லை, நல்லா சிறப்பாக சந்தோஷமாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. டாய்லெட் வேலை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு சேர்மனும் சரி, துணை சேர்மன் சரி, இங்கே உள்ள அதிகாரிகளும் சரி, கூப்பிட்ட உடனே வந்து என்ன வந்து கேட்டு எனக்கு செய்வாங்க. இதுங்கிறோம் ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் பஞ்சாயத்தில் வந்து எவ்வளோ இதாக இருந்து செய்யுதுன்னு பார்த்துக்குதுங்க. அது ஒரு வயசு இல்லை சேர்மனுக்கு வர்றது, செய்கிற முறையை பார்த்துக்குதுங்க எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் 4 மாசமா 3 மாசமா 5 மாசமா யாரு கையாத்தா யாருமே ஒருத்தோம் அதோடைய காரியங்கள் நல்லா சரியா. கடைசி கூட்டம் சொன்னாரு. சொல்லுங்க அரிஃபாத் இப்பதான் பேசுறேன். நல்லா செய்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்க. அதே மாதிரி துணை செருமனும் நல்லா பார்க்குறாங்க, நல்லா செய்கிறாங்க. அதை வேற எந்த குறையும் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக தான் எந்த ஒத்துழைக்கிறோம். வந்து இதுக்கு இவர் தெரிவித்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி இதை செஞ்சுக்கிறோம்.